வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இன்னைக்கு நரட்டோஷ் பண்ண 409வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சோஜி சாக்ரா வீணோ போட்டு தலை வர அக்கரா ஒரு பக்கம் இன்னேத்திக்குன்னு பார்த்து என்கிட்ட வேறு சக்கரா இல்லையே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பானா. சோஜி அடிக்கிட்டு அப்படியே நிறுத்திடுவோம். பார்த்தா ஈனோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. ஈனோ ஒரு பக்கம் மூச்சுக்கடா மூதேவி மூச்சுக்கடான்னு கத்திக்கிட்டு இருப்பாளா. லேடி சாயா ஒன்று என்னுடைய பொம்மை நீ என்ன பண்ணுற, என்னுடைய பொம்மை நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்படி சூனியக்கார நாயா, அவன் ஒன்றும் பப்பட் கிடையாது, பொம்மையும் கிடையாது, அவன் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா ஈனோ. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக சொல்கிறேன், ஒழுங்காக சோஜி உடம்பு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவள் கத்துவாளா. அவ்வளோ ஒரு பக்கம் கத்துவா, நீ வெளியே போடி என் பொம்மை இது அப்படின்ட்டு. அப்படியே ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா. அவளை மெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுக்காக பேர் பண்ண எங்கள் கிளான் உங்களாலாம் மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லி அவளை அடித்து வெளியே தூக்கி போட்டுருவாளா. சோஜியை கண்ட்ரோல் எடுத்து சோஜி ஊற்றி அப்படியே போய்கிட்டு இருப்பா. சாயா என்னால் நம்ப முடியல, அவள் எப்படி இந்த மாதிரி பண்ணா, அவளை நான் விட மாட்டேன், அவளை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சோஜி உடம்புல இந்த ஈனோ ஒரு அடி அடிக்கிறா. 3 பேர் அப்படியே காலி. அந்த டாய் சதற எப்படி சோஜியும் கண்ட்ரோலுக்கு வந்துருவானா. சோஜி அப்படியே சக்கரம் இல்லாமல் விழுந்துட்டு ஈனோ சாக்கரா இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னடா இது பார்க்கவே ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதுவும் ஒரு டாய் தான். பப்பட்டு மாதிரி அத்தி கண்ட்ரோல் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. இவ்வளோ நேரம் ஒரு பொம்மை கூடயா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அதான் உண்மையாக சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பொம்மை மாதிரி இருந்துச்சுல, அதுதான் லேடி சாயாவான். இங்கே இருந்தது லேடி சாயா கிடையாது, அது ஒரு பொம்மையா. தங்கப்பன் தாமரை மலை தலைமுழுகன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. லேடி சாயா சொல்லிட்டு இருப்பா, என்னால் முடியல, எனக்கு செம கோவம் வருது, எனக்கு வெறியாக வருது, என்ன பொம்மையை உடச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அவளுக்கு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அக்கா உங்கள் பப்பட்டே உடச்சிட்டாளா, அப்போனா அது தப்பு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. என்னுடைய பப்பட்டெலாம் உடைக்கல, ஒரு டம்மி பீஸ், அவளுங்களாம் விட மாட்டேன், எனக்கு இது ஜூனியர் எக்ஸாம்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, அவங்கள பிடிச்சி அவங்கள என் பப்பட்டா மாற்றி அவங்கள பாத்ரூம் கை விடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரிக்கா நாங்கள் என்ன பண்ண முடியுமா பண்ணுறோம், நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிங்க பேசிகிட்டு இருக்காங்களா. இங்கே பார்த்தா சோஜி ஈனோ சாக்கரா எல்லாம் பயங்கர வீக்காக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுங்களாம் நடக்க முடியல, சக்கரை வேற இல்லையா, அப்படியே வீக்காக போயிட்டு இருக்கோம். சாக்கரா நினச்சிட்டு இருப்பா, எப்படி சாஸ்க்கு என்ன என்ன ப்ரொடக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் என்ன ப்ரொடக்ட் பண்ணுறாங்களே, நான் ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லை, நாயா போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அவ்வளோதான் அங்கேருந்து நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ ஜிராயா சென்சை கிட்ட வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். நம்ம தலைவன் ஜிராயா சொல்லிட்டு இருப்பான், புதுசாக எதனா ட்ரை பண்ணுவோம், இது ரொம்ப போரிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே நருட்டோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, உன்னுடைய பவர் நான் இன்னும் வேற லெவலில் ஏற்ற போகிறேன், சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கரெக்டாக வெளியே வாடான்னு சொல்லி அந்த பெரிய தவளையை வர வச்சிருவானா. யோ நீ கூப்பிடும் போதெல்லாம் உள்ள அள்ளு கிளம்புதியா, என்னையா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்குமா. அது சரி நீ வந்த வேலை என்னன்னா அந்த 90 சக்கரா கொஞ்சம் லீக் பண்ணுறோம், கொஞ்சம் அந்த சீலை லூஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அஜிராயா. பெரிய மனுஷன் மண் அந்துக்கியா, என்னத்துக்கே அந்த தேவையில்லாத வேலை, அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, மொத்தமாக அழிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதெல்லாம் ஆல்ரெடி அவன் 2 டேயில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணுவான், எந்த அளவுக்கு அவன் கட்டுப்பாட்டை மீறான் அப்படின்ட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஜிராயா. எனக்கு அந்த தவளை டேய் நருட்டோ உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கண்டிப்பாக அந்த சீலையை பிரிச்சுன்னா உனக்கு பவர்லாம் வேறு லெவலில் வரும், உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனா அது உன்னை கண்ட்ரோல் எடுத்து மொத்தமாக அழிச்சு விட்ருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன கேட்குறீங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி நருட்டோ வச்சுட்டு இருப்பானா. உடனே ஜிராயா சென்சை இதெல்லாம் ஒரு விஷயமாடா, லெஜெண்டரி சனி நான் உன் கூட இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. சரி ஓகேன்ட்டு சீலை கொஞ்சம் லூஸ் பண்ணுறாங்க. 2 டெய்ல் 3 டெய்ல் 4 டெய்ல் வரைக்கும் வந்துருமா. நருட்டோ டேய் கண்ட்ரோல் பண்ணுறான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. நருட்டோவால் தான் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. நருட்டோ முடியல, என்னால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்குள்ளே ஏன் இவ்வளோ வெறுப்பு வருது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பானா. உள்ள குறமா சொல்லிட்டு இருக்கோம், டேய் ஒழுங்கா என் கூட வந்துரு, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பவரை தரேன் அப்படி இப்படின்ட்டு ஃப்ரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்குமா. டேய் பவருக்காக தானே இங்கே வந்திருக்கேன், நான் உனக்கு பவர் தரேன், உன்னால் முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணி பாருன்ட்டு இருக்குமா 90. டே உன்னுடைய பவர்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் நருட்டோ. வேற என்ன பேசலாம் இவங்கட்டுன்னு சொல்லிட்டு சாஸ்கே பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பாரு உன் ஃப்ரெண்டு உன்னை விட்டு ஓட்டான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்குமா. பாரு உன் ஃப்ரெண்டை கூட உன்னால் கூட வச்சுக்க முடியல, அவன் ஓட்டான், அவனை புஷ்னு வரன்னு சுற்றிட்டு இருக்கு, அதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியலையா உனக்கே அப்படின்னு சொல்லி குறாமா சொல்லிட்டு டேய் உன் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி நருட்டோ டென்ஷன் ஆகிடுவான். இங்கே உள்ள கட்டுறாங்க 9 டெய்ல் பிடிச்சி நருட்டோ கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்குமா. பார்த்தா 4 டெய்ல் ஃபார்முக்கே வந்துடும் இங்கே நருட்டோ. கேரக்டர் ஒரு பக்கம் டேய் நான் அப்பயே சொன்ன பெரிய மனுஷன் மாதிரி அந்த கொஞ்சம் தேவையில்லாத வேலை பண்ணி விட்டு இப்போ பாரு எவ்வளோ பெருசாக எனக்கு ஒழுங்காக அதை நிறுத்து அப்படின்னு சொல்ல, சரி நீ அப்படிக்கா போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஜிராயா சென்சு. ஓகே நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அந்த டேங்கை எடுத்துகிட்டு போய் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். பார்த்தா அதை அடித்து அவரை பறக்க விட்ருவோம். அதுக்கப்புறம் எப்படியும் நருட்டோடைய ரேம்பேஜும் முடிஞ்சிருமா. அடுத்த சீனில் நருட்டோ அப்படியே கண்ணை திறக்கிறான். நான் எங்கே இருக்கேன், உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா ஜிராயா அதுக்கு மேலே கட்டு போட்டுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஐயா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கண்ணை கூட திறக்க முடியாது பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிராயை பார்த்து நருட்டோ கேட்டுட்டு இருப்பானா. என்னடா பண்ணுறது, நீ வேறு ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நானே எப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம் தான் பார்த்தேன், என்னால் தடுக்க முடியல, எலும்பெல்லாம் ஒரு உடச்சி போட்டேன், அதான் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. சரி சாரி பெருசு, என்னால் தான் அப்படிலாம் நடந்துச்சு, சரி விடு, நான் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நீ அந்த அளவுக்கு ஓவர் பவர்ஃபுல்லாக இருந்து அட்டாக் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துப்பாரா. இருந்தாலும் இதெல்லாம் விடவே கூடாது, திருப்பி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜிராயா சொல்ல, நருட்டோ எனக்கு அந்த பவர் வேணும், என்னால் 3 டெய்ல் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, 4 டெய்ல் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண
என்னால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எப்போ இருந்தாலும் அந்த பவர் எனக்கு வேணும், அதுக்காக நான் கஷ்டப்பட்டு போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ஃபோர்த் ஒக்காகே என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. சரி அவனே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஐடியா யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் சாக்ரா காட்டுறாங்க, சாக்ரா அப்படின்னு நடந்து நருட்டோ பற்றி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல, ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நருட்டோ இப்போ பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டு இருப்பான், அவன் இவங்களுக்கு நானும் பவர்ஃபுல்லாக அவங்கள ப்ரொடக்ட் பண்ணுவேன், இதுக்கப்புறமா சாரி கேட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரா மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிட்டு இருப்பாளா. இங்கே சனா காட்டுறாங்க, அவன் மன் ஸ்டைல் ஜுட்ஸுன்னு ஏதோ ஒரு ஜுட்ஸு போட சுற்றி போக மண்டலமாயிடும். இதுக்கப்புறம் சாயா உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்ல சாயா ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போடுவா, ஸ்டாண்ட் பப்பட் ஜுட்ஸு அப்படின்னு ஒரு ஜுட்ஸுவை போடுவா பாருங்க. அவ்வளோதான், அவள் போட்ட ஜுட்ஸுல மண்ணுலேருந்து நிறைய பொம்மையாக எழுந்துக்குமா, எல்லாமே அதுங்களை அட்டாக் பண்ண போக ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான், என்ன திடீர்னு இவ்வளோ மண் அடிக்குது காத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். சாக்குரா உடனே இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஏன்னா நம்மளை யாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, குண்டு பயபலன்ட்டு இருப்பாளா. உன் கண்ணு மொழியை நல்லா திறந்து வச்சுக்க, எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரில, ஏன்னா கண்ணு தெரிய கூட இந்த மண்ணை கலப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சாய்வாளா பார்த்தா அவகிட்ட ஆல்ரெடி சக்கரெல்லாம் மயக்க போட்டு விழுந்துட்டு இருப்பா. சாக்குரா உடனே நீ ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் கதையெல்லாம் எல்லார் கதையும் முடிஞ்சு. என்னோட இந்த ஜுட்ஸுவில் அதிகப்படியான க்ளோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா, அந்த க்ளோன்ஸ் எல்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு வில்லத்தனமாக பேசிகிட்டு இருப்பாளா. நீயும் போடா, உனக்கு நான் ஜுட்ஸுவை போட்டு விடுறேன்னு சொல்லி சாண்டை போட்டு விட்ருவாளா அவளை கவர் பண்ணுற மாதிரி. சோச்சோடனே இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம 3 பேருக்கு அதை அசால்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஈன உடனே நான் என்னோட மெயின் ட்ரான்ஸ் ஜுட்ஸு மூலமாக கனெக்ட் பண்ணுறேன், அது மூலமாக நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த மண்ணை எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்க ஜோஜி ஒரு அடி இடிப்பான், எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருமா. இதுங்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குங்க, டம்மி பீஸுங்க போலகுதுன்ட்டு எல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கமா ஈஸியாக. இப்படி ஜோஜி அடிச்சுட்டே இருப்பானா, ஒரு க்ளோனுக்குள்ளே பார்த்தா மம்மி இருப்பான். இவங்க பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள பாம்பை வச்சு அட்டாக் பண்ணிடுவானா. ஜோஜி ஒரு கடி, சாக்குரா ஒரு கடி கடிக்க பார்க்க ஹீனை வந்து குறுக்க விந்துருவா. ஜோஜி கடுப்பா, யாழ உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாம்பை சக்கரா வச்சு 2 துண்டா வெட்டி போட்டுருவான். அவ்வளோதான், நீங்கள் சக்கரா வச்சு பாம்பை வெட்டின்னா பிரயோஜனம், உங்கள் விஷம்லாம் ஏறிச்சு உடம்புல, உங்கள் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு இருப்பானா. ஜோஜி ஈனோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்கரா கத்திக்கிட்டு இருப்பாள. கம்மனு கடை, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இன்னும் மயக்கம் போட்டு வீலில் நாங்கள் சாவர வரைக்கும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சாக்கரா திருப்பி நினச்சி பார்க்குறா, என்னடா இவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க நருட்டோ சாஸ்கே மாதிரி, என் தலையை இப்படி போச்சே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாளா. சண்டை போட என்கிட்ட சக்கரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாளா. உடனே ஃப்ளாஷ்பேக் போகிறா. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஒன்று ஐசியூக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லேடிஸ் முன்னாடி வர லேட் ஆகும், சரி நானே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா சாக்கரா. லேடிஸ் முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நீ 100 டியூட்டிங் ஜுட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா நீ யாரையும் சர்ஜரி பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாத சக்கரா அதிகமாக யூஸ் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியே நீ மீறி உன்னுடைய சக்கராவை ஸ்டோர் பண்ணுறது இல்லாமல் நீ தனியாக இந்த சக்கராவை யூஸ் பண்ண அப்படின்னா நீ இறந்து போகவா கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாளா. சொன்னா ஜோஜி ஏனோ பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாக்கரா மனசில் என்ன நினைக்கிறாளா எல்லாம் எங்களுக்கு தெரியுது, ஏன்னா மைண்ட்ரன்ஸ் ஜுட்ஸு மூலமாக கனெக்டில் இருக்காங்களே. சர்ஜரி பண்ண காட்டுறாங்க, என்கிட்ட சக்கரா இல்லை, ஆனால் சக்கரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாள். ஆனால் வந்து ஜுட்ஸு எப்படின்னா போட்டு நம்மளால இவங்களை சர்ஜரி பண்ணி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. சக்கராவை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அவள் அதிகமான சக்கராவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. ஒரு கட்டத்துக்கு மேலே சக்கரா அதிகமாகிடும், அது மூலமாக எப்படியோ அவளை காப்பாற்றிடுவான். பாடா எப்படி நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி லேடி சுனாடே போய் நின்றுட்டு என்ன சுனாடே கிட்ட சாக்குறா. உடனே நான் கண்டிப்பாக ஜூனியர் எக்ஸாமில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சுனாடே இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடி, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சுனாடே மைண்டுக்குள்ளேயே 100 டீலிங் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறா, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாளா. சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, என்னுடைய சக்கரை 2 காம்பவுண்டில் பிரித்து வச்சிருக்கேன், ஒரு குட்டி டேமில் போட்டு வச்சிருக்கேன், அது மூலமாகவே நான் சண்டை போட்டுக்க முடியும், அது மட்டும் இல்லாத நானும் ஜூனியர் ஆகணும், எனக்கு அடுத்த லெவலுக்கு நானும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதோட முக்கியமான விஷயம், ஜோஜி ஈனோ என்னை கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுடைய நம்பிக்கையை நான் ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி மேடம், நீங்கள் எப்படியும் பேச்சு கேட்க மாட்டீங்க, நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஓகே பண்ணி விட்றேன், ஆனால் கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாளா. ஜோஜினோ நாங்கள் கட்டாயப்பட்டதுனால தான் நீ வந்தியா, உன்னுடைய விருப்பத்தினால வரலையா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சாகரா புலம்பிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இது பண்ணாதீங்க, எனக்கு சாஸ்கேவும் நருட்டோ ஓவர்டேக் பண்ணணும், அதுக்காக தான் நான் அவங்க கூட வந்தேன், என்னுடைய லிமிட் நான் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. என்னை நம்பந்துக்கு உங்கள் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாகரா போவாளா. திடீர்னு அந்த மெடிக்கல் நிஞ்சுட்ஸுக்கு பயங்கர பவர்ஃபுல் ஏறிக்கிட்டே இருக்கு சக்கரா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஏதோ கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் ஏதோ டம்மி பீஸ் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா இருக்கிற ஒரு அடி அடிப்பா, மொத்தமாக கொலை நாசம். அவ்வளோதான், அடிச்சேட்டில் மொத்த சாண்ட் டீமே காலிடும். அவ்வளோதான், அவங்க 2 பேர் உடம்புல வந்து பாய்சன் எடுத்துட்டேன், நீங்கள் 2 பேரும் பாய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா சாக்கரா. என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாளா சாக்கரா. நான் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் என்னை உன் டீமில் எடுத்துக்கிட்டனால தான் என்னோட லிமிட் என்னால் புஷ் பண்ண முடிஞ்சு. சோஜி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எங்கள் டீமுக்கு வந்தது ஜாலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அந்த
தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் தான் என்ன டீமில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாளா சாக்குரா. இல்லை நம்ம 3 பேர் சேர்ந்தா எதை வேணா பண்ணலாம் பழகுதுன்னு சொல்லிட்டு இருக்க சாக்குரா. இல்லை நீங்கள் 2 பேர் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. சாக்குரா நீங்கள் தான் எனக்கு இது பண்ணீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. சரி வாங்க சண்டை டவருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச லுக்ஸ் ட்ரை பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. பை ஹால்.